எக்ஸ்பென்சஸை வந்து நம்ம பதிவு செய்கிறதுக்காக. அடுத்தது டைரக்ட் இன்கம். டைரக்ட் இன்கம்ங்கிறது வந்து என்னென்னா, பிஸ்னஸோட இம்பார்ட்டண்ட் ப்ராசஸில் இருந்து வரக்கூடிய இன்கம்மை தான் நம்ம டைரக்ட் இன்கம்னு நம்ம சொல்லுவோம். அதான் இன்டைரக்ட் இன்கம். இன்டைரக்ட் இன்கம்ங்கிறது வந்து என்னென்னா, சேல்ஸ் இல்லாமல் வேறு வழியிலேருந்து வரக்கூடிய இன்கம்மை வந்து இன்டைரக்ட் இன்கம்னு சொல்லுவோம். அதாவது இதனுடைய பர்பஸ் என்னென்னா, அது இன்கம் சோர்ஸ் வந்து நம்ம என்டர் பண்ணுறதுக்காக இந்த இன்டைரக்ட் இன்கம் வந்து நம்ம போடுவோம். அடுத்ததாக கரண்ட் அசட். கரண்ட் அசட்டுங்கிறது என்னென்னா, 1 இயர்க்குள்ளே வந்து அதை கேஷாக மாற்றக்கூடிய இல்லைன்னா பயன்படுத்தக்கூடிய அசட் தான் நம்ம கரண்ட் அசட்டும்போம். ஷார்ட் டைம் அசட்டை வந்து என்டர் பண்ணுறதுக்காக இந்த இது வந்து யூஸ் பண்ணுறோம். இதுதான் கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட் லைபிலிட்டிஸுங்கிறது என்னென்னா, 1 இயர்க்குள்ளே வந்து செலுத்தக்கூடிய கடன்கள், அதை தான் நம்ம கரண்ட் லைபிலிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். இதனுடைய பர்பஸ் என்னென்னா, ஷார்ட் டைம் லைபிலிட்டிஸை வந்து என்டர் பண்ணுறதுக்காக. இன்வெஸ்ட்மெண்ட் என்னங்கிறது என்னென்னா, ப்ராஃபிட்டுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற முதலீடு. இதனுடைய பர்பஸ் என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே இது வந்து என்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். லோனுங்கிறது என்னென்னா, நம்ம ரிட்டர்ன் செலுத்தக்கூடிய கடன். எக்ஸாம்பிளாக பேங்க் லோன், பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன், அந்த மாதிரி லோனில் நம்ம திரும்ப செலுத்தணும். அதை வந்து நம்ம இந்த லோனுங்கிற அண்டரில் வந்து நம்ம போடணும். அடுத்ததாக செக்யூர்டு லோன்.